ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கு பிரியாணினா உயிருங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு எப்படி செய்கிறது, எந்த அளவில் போடுறதுன்னு தெரியாது. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 3/4 கிலோ சிக்கனை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது கூட லெமன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். முன்னாடி சிக்கனில் மசாலாஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால மசாலாஸ் எல்லாமே கறியில் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்க போகிறேன் நான். இந்த அரிசியை நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் பிரியாணிக்கு தேவையான ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி, 3/4 கிலோ கறிக்கு இது தக்காளி வெங்காயம் கரெக்டாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டை வகைகள் சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வர வரையும் வதக்கினா தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா பச்சை வாடை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிரியாணிக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டா நல்லா கலர் கொடுக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எல்லாமே நல்லா வதங்கி இப்போ கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது கூட நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு கறி நல்லா வெந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் கறி வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சதுனால கறி நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 2 கிளாஸ் போட்டிருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் மசாலாவில் ஊற வைக்கும் போது கொஞ்சம் லெமன் போட்டிருந்தோம். அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடிக்கலாம். குக்கருக்கு விசில் வச்சு சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். அடங்கிடுச்சு.